வணக்கம், நான் உங்கள் சௌந்தர்யா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் குரூப் 1ஓட ப்ரிலிம்ஸ் கொஷின் பேப்பர்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ ஏற்கனவே வந்து 2019 கொஷின் பேப்பர்ஸ் வந்து பார்த்துட்டோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கொஷின் பேப்பர் வந்து 2017 இது ப்ரிலிம்ஸ் கொஷின்ஸ் வந்து பார்ப்போம். அதில் வந்து சயின்ஸ் மட்டும் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா, எடுத்தோடனே வந்து செகண்ட் கொஷினாகவே வந்து சயின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. என்ன கொஷின் அப்படின்னு பார்த்தோம்னா, the valence electron of the impurity atom that is to be added to germanium crystal so as to make it n-type semiconductor is அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அதாவது எவ்வளவு இணைதிறன் எலக்ட்ரான் கொண்ட மாசு அணுவை ஜெர்மானியம் படிகத்தில் சேர்க்கும் போது n வகை குறைக்கடத்தியாக மாறும். ஓகேவா? அந்த ஜெர்மானியம்ன்றதை n-டைப் செமிகண்டக்டராக மாற்றுறதுக்கு எவ்வளோ நமக்கு வந்து அந்த இம்ப்யூர் எலக்ட்ரான், எவ்வளோ மாஸ் வேலன்ஸ் உள்ள இம்ப்யூர் எலக்ட்ரான் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்ட்டு தான் கொஷின் கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ வேலன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒற்றை இணைப்பு கொள்ளக்கூடிய எத்தனை அணுக்கள் ஓர் அணுவுடன் இணையக்கூடும் அப்படிங்கிறது தான் வந்து வேலன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பியூர் ஜெர்மானியம் இருக்கு இல்லையா, அந்த இதை வந்து நம்ம வந்து செமிகண்டக்டராக மாற்றுறதுக்கு வந்து என்ன பண்ணுறோம், எந்த முறையில் பண்ணுறோம் அப்படின்னா, டோப்பிங் அப்படிங்கிற முறை மூலயமா வந்து இதை வந்து மாற்றுறோம். டோப்பிங் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. அதாவது இப்போ பியூர் இதுன்றது வந்து ஜெர்மானியம்ன்றது வந்து பியூராக இருக்கு இல்லையா, அதோட இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம ஏதோ ஒரு இம்ப்யூரிட்டி ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் வந்து இது டோப்பிங் மெத்தட் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ வந்து இதில் இம்ப்யூரிட்டிஸ் எவ்வளோ ஆட் பண்ணணும் நமக்கு அப்படின்ட்டு பார்த்தோன்னா, 5 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து தேவைப்படுது. எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா, ஜெர்மானியத்தோட வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எத்தனை அப்படின்னா 4. அதை விட அதிகமாக உள்ள வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸை எடுத்தோம் அப்படின்னா தான் அந்த இடத்துல நம்ம வந்து இந்த இது n-டைப் செமிகண்டக்டராக இதை வந்து மாற்ற முடியும். ஸோ இப்போ வந்து செமிகண்டக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதில் வந்து 2 வகையாக இருக்குது. ஒன்று வந்து இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர், இன்னொன்று வந்து எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் அப்படின்ட்டு 2 வகை இருக்குது. அதில் வந்து இன்ட்ரின்சிக் அப்படின்னா வந்து என்ன அப்படின்ட்டு பார்த்தோன்னா, பியூராக அந்த இப்போ ஒரு உலோகம் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு உலோகத்தை மட்டுமே வச்சு இது பண்ணுறது தான் வந்து இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். அதுவே வந்து எக்ஸ்ட்ரின்சிக் அப்படின்னா, எக்ஸ்ட்ரின்சிக்கில் 2 வகையான செமிகண்டக்டர் இருக்குது. ஒன்று வந்து n-டைப் செமிகண்டக்டர், இன்னொன்று வந்து p-டைப் செமிகண்டக்டர். இப்போ n-டைப் அப்படின்னா என்னன்னா, அதோட வந்து பென்டாவேலண்ட் இதை வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸை வந்து ஆட் பண்ணுவோம். நெகட்டிவ் டைப் தான் n-டைப் அப்படின்னு சொல்கிறோம். அதுவே பாசிட்டிவ் டைப்பை வந்து p-டைப் அப்படின்னு சொல்கிறோம். பாசிட்டிவ் டைப்னா அதோட வந்து எவ்வளோ செமிகண்டக்டர்ஸோட எதை ஆட் பண்ணுவோம் அப்படின்னா வந்து ட்ரைவேலண்ட் எலக்ட்ரான்ஸை வந்து ஆட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு கேட்டிருக்கிறது என்ன, n-டைப் செமிகண்டக்டராக தான் மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட நம்ம பென்டாவேலண்ட் எலக்ட்ரான்ஸை தான் ஆட் பண்ணணும். ஸோ நமக்கு டோட்டலாக எத்தனை வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் தேவை அப்படின்ட்டு பார்த்தோன்னா 5. ஸோ த ஆன்சர் என்ன அப்படின்னா, செகண்ட் ஒன்னுக்கு ஆப்ஷன் பி 5. ஓகேவா? அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா தேர்ட் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, a particle executes SHM, the acceleration of the particle is maximum at where அப்படின்றது தான் கொஸ்டின். ஓகேவா? அதாவது ஒரு பொருள் தனி சீரிசை இயக்கத்தில் அலைவுறும் போது அதன் அதிகபட்ச முடுக்கம் என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா, தனி சீரிசை இயக்கம், அதாவது வந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு பார்த்தோன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஃபிக்ஸடு டேபிள் ஏதோ ஒரு இதில் வந்து ஒரு ரோப் கட்டி அதில் வந்து பெண்டுலமோ ஏதோ ஒரு பாலை வந்து நம்ம தொங்க விட்டுட்டோம். ஓகேவா? அதை வந்து இப்போ நம்ம ஒரு ஃபோர்ஸ் ஒரு டைரக்ஷன்லேருந்து கொடுக்கும்போது அது திரும்ப இந்த சைடு போயிட்டு இந்த சைடு திரும்ப இந்த சைடு வரும். ஓகேவா? அதாவது ஆசிலேட் ஆகும். ஓகேவா? இதை தான் வந்து நம்ம சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸ், அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்ட்டு சொல்கிறோம். இப்போ இதில் வந்து வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன். அதே ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா வந்து வெலாசிட்டி பை டைம் டேக்கன். ஓகேவா? அப்படி பார்த்தோம் அப்படின்னா வந்து ω²x அப்படின்றது தான் வந்து ஃபார்முலாவாக கிடைக்குது. ஸோ இதில் வந்து நம்ம அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பொறுத்து ஒவ்வொரு இதாக வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து எந்த இடத்துல ஆக்சலரேஷன் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னா அதோட எக்ஸ்ட்ரீம் பொசிஷனில் தான். அதாவது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து வந்து எவ்வளோ தூரம் அது வந்து போகுது, மூவ் ஆகி அந்த பெண்டுலம் அப்படின்ட்டு போகுது இல்லையா, அதோட எக்ஸ்ட்ரீம் பொசிஷனில் தான் வந்து ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது வந்து முடுக்கம் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா? அப்போ ஆன்சர் என்ன அப்படின்ட்டு பார்த்தோம்னா
ஆப்ஷன் ஏ தொலைநிலையில் கிடைக்கும். ஓகேவா, அட் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா the velocity of sound is maximum in. ஓகேவா, அதாவது ஒலி அப்படிங்கிறது வேகமானது கீழ்கண்டவற்றுள் எதில் பெருமமாக இருக்கும். ஓகேவா, அதாவது கீழே கொடுத்துருக்க அந்த இதில் வந்து எதில் வந்து வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் அப்படிங்கிறது வந்து எதை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த பொருளோட டென்சிட்டியை பொறுத்து தான் வந்து அதோட வெலாசிட்டி வந்து அமைஞ்சிருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ வந்து அதோட டென்சிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து அந்த சவுண்டோட வெலாசிட்டியும் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னுட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா லிக்விட் கேஸ் சாலிட் இந்த மூணை கம்பேர் பண்ணும்போது லிக்விட் அண்ட் கேஸை விட சாலிடில் தான் வந்து வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வந்து அதிகமாக கிடைக்கிது நமக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நமக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் தண்ணீர், அடுத்தது வந்து காற்று மெட்டல், இன்னொன்று வந்து வேக்கம் உலோகம் வெற்றிடம். ஓகேவா, இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து இது லிக்விட் அண்ட் கேஸை விட சாலிடில் தான் அதிகம்னு சொல்லிட்டோம். ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா வாட்டர், ஏர், மெட்டல் தான் வந்து சாலிட் பொருள். ஓகேவா, ஸோ வேக்கமும் வந்து கிடையாது. அப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி மெட்டல். ஓகேவா, இப்போ ஒன்றுத்துக்கும் என்ன வெலாசிட்டி அப்படின்றத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போ வாட்டரோட வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1481 மீட்டர் பெர் செகண்ட். ஓகேவா, வாட்டருக்கு வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வந்து 1481 மீட்டர் பெர் செகண்ட். ஓகேவா, அடுத்தது வந்து ஏரில் பார்த்தோம் அப்படின்னா 343 மீட்டர் பெர் செகண்ட். நெக்ஸ்ட் மெட்டலுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அயன் மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஓகேவா, அதுக்கு வந்து வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் எவ்வளோ இருக்குன்னா 5120 மீட்டர் பெர் செகண்ட். வேக்கம் வெற்றிடத்தில் வந்து எந்த விதமான வெலாசிட்டியுமே இருக்காது அந்த இடத்துல. ஸோ வந்து வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன் வேக்கம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 0 மீட்டர் பெர் செகண்ட். ஓகேவா, இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏர் வந்து 343 மீட்டர். ஸோ அது வந்து வாட்டர் வந்து எவ்வளோ இருக்குன்னா அதை விட 4.3 டைம்ஸ் ஃபாஸ்டராக இருக்கும். அதே மெட்டல்ஸில் பார்த்தோம்னா ஏரை விட 15 டைம்ஸ் ஃபாஸ்டராக வந்து இந்த வெலாசிட்டி ஆஃப் த சவுண்ட் வந்து இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க நமக்கு. ஓகேவா, ஸோ த வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இஸ் மேக்ஸிமம் இன் ஆப்ஷன் சி மெட்டல். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா த aqueous சொல்யூஷன் ஆஃப் பொட்டாசியம் குளோரைடு இஸ். ஓகேவா, நீரில் கரைத்த பொட்டாசியம் குளோரைடு கரைசல் என்பது அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா வலிமை குறைந்த மின்பகுளி, வலிமை மிகுந்த மின்பகுளி இல்லை, ஆரம்பத்தில் வலிமை குறைந்து பின்னர் வலிமை மிகுந்த மின்பகுளி அப்படின்ட்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து இப்போ பொட்டாசியம் குளோரைடு வந்து aqueous சொல்யூஷனாக இருந்தால் அது எப்படி இருக்கும், எந்த மாதிரியான மின்பகுளியாக இருக்கும், எலக்ட்ரோலைட்டா அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எலக்ட்ரோலைட் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ ஒரு இது கரைசல் இருக்கு ஒரு சொல்யூஷன் அப்படின்னா அது வந்து மின் கடத்தியாக செயல்பட்டுச்சு அப்படின்னா அதை தான் நம்ம வந்து எலக்ட்ரோலைட் மின்பகுளி அப்படின்ட்டு சொல்கிறோம். ஓகேவா, இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கேட்டிருக்கிறது வந்து பொட்டாசியம் குளோரைடு அப்படிங்கிறது வந்து எதோட இது ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னா வந்து KOH அண்டு HCl. ஓகேவா, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அண்டு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இது ரெண்டுத்துலேருந்து நமக்கு கிடைக்கிறது தான் வந்து பொட்டாசியம் குளோரைடு. ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடும் வந்து ஒரு ஸ்ட்ராங் பேஸ், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஆசிட். ஓகேவா, ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய அப்போ அந்த ப்ராடக்ட்டும் எப்படி தான் இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ராங்கான எலக்ட்ரோலிட்டிக் சப்ஸ்டன்ஸாக தான் வந்து இருக்கும். ஓகேவா, ஸோ ஆன்சர் என்ன அப்படின்ட்டு பார்த்தோம்னா எ ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் ஆப்ஷன் பி வலிமை மிகுந்த மின்பகுளி. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா an acid is a substance that can lose a portion is called. ஓகேவா, அமிலம் என்பது புரோட்டான்களை இழக்கும் தன்மை கொண்டது அப்படிங்கிறது இந்த 4 வகையான இயக்கத்தில் எந்த இது அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா அர்கீனியஸ் தத்துவம், பிரான்ஸ்டட் லோரி கான்செப்ட். ஓகேவா, அடுத்தது வந்து லீவிஸ் தத்துவம், இன்னொன்று வந்து யுசனோவிச் கான்செப்ட். ஓகேவா, இப்போ பார்த்தோம் அப்படின்னா அர்கீனியஸ் தத்துவம் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா ஆசிட் இஸ் அ சப்ஸ்டன்ஸ் தட் கிவ்ஸ் ஹைட்ரோஜன் பிளஸ் அயான்ஸ் இன் த சொல்யூஷன். அதாவது ஒரு கரைசல்லேருந்து ஹைட்ரோஜன் அயானிகளை கொடுக்குது அப்படின்னா அதுதான் வந்து அர்கீனியஸ் தத்துவம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதே வந்து பிரான்ஸ்டட் லோரி தத்துவம் அப்படின்னா என்னென்னா இது வந்து ஹைட்ரோஜன் H+ அயான்ஸையும் கொடுக்கும், அதே சமயத்தில்
புரோட்டான்களையும் வந்து இழக்கும் தன்மை கொண்டதாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து லீவிஸ் கான்செப்ட். லீவிஸ் கான்செப்ட் அப்படின்னா வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து எலக்ட்ரான்களை உள்வாங்கிக்கக்கூடியது, அதாவது இட் அக்செப்ட்ஸ் எலக்ட்ரான். ஓகேவா, லீவிஸ் கான்செப்டில் என்ன சொல்லியிருக்காங்க, இட் அக்செப்ட்ஸ் எலக்ட்ரான் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து யூசனோவிச் கான்செப்ட், அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா தட் அக்செப்ட்ஸ் நெகட்டிவ் ஸ்பீசிஸ் ஆனயான்ஸ் ஆர் எலக்ட்ரான்ஸ் ஆர் டொனேட்ஸ் பாசிட்டிவ் அயான்ஸ் கேட்டயான்ஸ். ஓகேவா, இது வந்து என்ன பண்ணுன்னா ஆனயான்ஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்குது. ஓகேவா, ஆனால் வந்து டொனேட்ஸ் பாசிட்டிவ் ஒன்ஸ். ஓகேவா, கேட்டயான்ஸை வந்து டொனேட் பண்ணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா புரோட்டான்களை இழக்கக்கூடியது, அதாவது விச் ஒன் டொனேட்ஸ் புரோட்டான்ஸ் அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ நம்ம அதுபடி பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி பிரான்ஸ்டட் லோரி கான்செப்ட். ஸோ அதில் மட்டும்தான் என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்க கான்செப்டில் இதில் மட்டும்தான் வந்து புரோட்டான்களை வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா, டொனேட் பண்ணுது. ஸோ வந்து 6th கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி பிரான்ஸ்டட் லோரி கான்செப்ட். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ ராங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அதாவது வந்து எந்த கொடுக்கப்பட்டதில் எது வந்து தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ எல்லா கனிமமும் தாதுக்கள் இல்லை, ஆப்ஷன் பி எல்லா தாதுக்களும் கனிமங்கள் இல்லை, ஆப்ஷன் சி எல்லா தாதுக்களும் கனிமங்கள் தான், ஆப்ஷன் டி உலோகங்களை தாதுவில் இருந்து சிக்கனமாக பிரித்தெடுக்கலாம் அப்படின்ட்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இப்போ ஜென்ரலாக நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்லா தாதுக்களுமே வந்து கனிமங்கள் தான். ஓகேவா, ஆனால் வந்து சில உலோகங்கள் இருக்கு இல்லையா, அது எல்லா உலோகங்களும் வந்து தாதுக்கள் அப்படின்னு நம்மளால சொல்லிட முடியாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எதனால் அப்படின்ட்டு பார்த்தோம்னா இப்போ அந்த கனிமங்கள்லேருந்து வந்து உலோகங்களை பிரித்து எடுக்கிறோம் இல்லையா, அது வந்து எல்லா கனிமங்கள்லேருந்தும் வந்து நம்ம உலோகத்தை வந்து ஈஸியாக வந்து பிரித்து எடுக்க முடியாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா அலுமினியம்ன்ற உலோகம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து எந்தெந்த மாதிரியான கனிமங்களில் இருக்குன்னா கிளே அண்ட் பாக்சைட், அதாவது களிமண்லையும் இருக்கும் பாக்சைட்லேயும் வந்து இந்த அலுமினியம் வந்து இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆனால் நம்மளால் எதுலேருந்து மட்டும்தான் பிரித்து எடுக்க முடியும் அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து பாக்சைட்டுன்ற கனிமத்திலேருந்து மட்டும்தான் வந்து நம்ம இந்த உலோகத்தை பிரித்து எடுக்கலாம். ஆனால் வந்து கிளேலேருந்து வந்து நம்மளால் இதை வந்து பிரிக்க முடியாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ வந்து என்ன அதனால தான் எதனால் சொல்கிறாங்க அப்படின்னா எல்லா தாதுக்களும் வந்து கனிமங்கள் தான், ஆனால் எல்லா கனிமங்களும் வந்து தாதுக்கள் கிடையாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஆல் த மினரல்ஸ் ஆர் நாட் ஓர்ஸ், அது வந்து ரைட்டு தான், எல்லா கனிமமும் வந்து தாதுக்கள் இல்லை அப்படின்ட்டு இப்போ தான் பார்த்தோம் இல்லையா. ஸோ வந்து அது கரெக்டு தான். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஆல் த ஓர்ஸ் ஆர் நாட் மினரல்ஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க, ஆனால் இது வந்து தவறானது. ஸோ நம்ம எடுத்தோன்னே என்ன பார்த்தோம், எல்லா தாதுக்களுமே வந்து கனிமங்கள் தான் அப்படின்ட்டு பார்த்தோம் இல்லையா. ஸோ வந்து ராங் ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் பி எல்லா தாதுக்களும் கனிமங்கள் இல்லை அப்படிங்கிறது தான் ராங் ஸ்டேட்மெண்ட். அதே மாதிரி பார்த்தோம்னா அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, ஆல் த ஓர்ஸ் ஆர் மினரல்ஸ், அதான் எல்லா தாதுக்களும் கனிமங்கள் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க, அது கரெக்டு தான். அடுத்தது வந்து பார்த்தோம்னா ஃப்ரம் ஓர்ஸ் மெட்டல்ஸ் கேன் பி எக்ஸ்ட்ராக்டட் எக்கனாமிக்கலி, அதாவது வந்து தாதுக்கள்லேருந்து தான் வந்து சிக்கனமாக வந்து இதை பிரிச்செடுக்க முடியும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க, அதுவும் வந்து சரியான விடை தான். ஓகேவா, ஸோ வந்து ராங் ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்ட்டு பார்த்தோம்னா ஆல் த ஓர்ஸ் ஆர் நாட் மினரல்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா வந்து 8th கொஸ்டின், which enzyme catalyze the conversion of pyruvic acid into acetyl coenzyme A in the respiratory process. ஓகேவா, அதாவது வந்து சுவாசித்தல் நிகழ்ச்சியில் வந்து பைருவிக் ஆசிடை அசிட்டில் சிஓஏவா மாற்றுறதுக்கு வந்து நம்ம எதை வந்து எந்த நொதி வந்து நமக்கு பயன்படுது அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இப்போ ஆப்ஷன் ஏ என்ன அப்படின்னா பைருவிக் ஆசிட் ஆக்சிடேஸ், பைருவேட் சிந்தடேஸ், அகானிடேஸ், பைருவேட் டிஹைட்ரோஜினேஸ். ஓகேவா, இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா பைருவிக் ஆசிட் ஆக்சிடேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து இது வந்து ஒரு என்சைம். ஓகேவா, ஒரு நொதி. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பைருவேட், பாஸ்பேட், ஆக்சிஜன் இது மூணுத்தையும் அசிட்டில் பாஸ்பேட்டாவும் CO2ஆவும் வந்து மாற்றுறதுக்கு நமக்கு பயன்படுற முறை தான் இது, நொதி தான் வந்து அந்த பைருவிக் அமில ஆக்சிடேஸ். ஓகேவா, அதுவே பைருவேட் சிந்தடேஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னா வந்து catalyzes the interconversion of pyruvate and acetyl CoA. ஓகேவா, இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து பைருவேட்டையும் அசிட்டில் சிஓஏவையும் கேட்டலைஸ் பண்ணுறது இன்டர் கன்வர்ஷனுக்கு தான் வந்து இந்த பைருவேட் சிந்தடேஸ் வந்து பயன்படுது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து அகானிடேஸ் என்ன பண்ணுது அப்படின்னா வந்து
ஸ்டீரியோ ஸ்பெசிஃபிக் ஐசோமரைசேஷன் ஆஃப் சிட்ரேட் டு ஐசோசிட்ரேட். சிட்ரேட்டை வந்து ஐசோசிட்ரேட்டாக மாற்றுறதுக்கு வந்து பயன்படுறது தான் அகானிடேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பைருவேட் டீஹைட்ரோஜினேஸ் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இது வந்து ரெஸ்பிரேஷன் ப்ராசஸில் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் இருக்கு இல்லையா, அதில் வந்து செகண்ட் ஸ்டெப்பாக நடக்கக்கூடியது தான் வந்து இந்த பைருவேட் டீஹைட்ரோஜினேஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா வந்து கிளைகாசெல்லுலிசிஸ்லேருந்து நமக்கு வந்து அந்த பைருவிக் ஆசிட் கிடச்சிரும் இல்லையா, ஸோ அதை வந்து அசிட்டில் COAவாக வந்து மாற்றுறது தான் வந்து இந்த பைருவேட் டீஹைட்ரோஜினேஸ் அப்படிங்கிற என்சைம். ஸோ இப்போ நமக்கு என்ன கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, சுவாசித்தல் நிகழ்ச்சியின் பொழுது பைருவிக் அமிலத்தை அசிட்டில் COA என்ற மூலக்கூறாக மாற்றும் நொதி. ஓகேவா, அது வந்து எது அப்படின்னு பார்த்தோன்னா பைருவேட் டீஹைட்ரோஜினேஸ். ஓகேவா, 8th ஆன்சர் ஆப்ஷன் டி, பைருவேட் டீஹைட்ரோஜினேஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து மேட்ச் த ஃபாலோயிங் ஆல்கல் பிக்மெண்ட்ஸ் வித் தேர் கலர். ஓகேவா, இப்போ இந்த கொடுத்துருக்க இந்த பிக்மெண்ட்ஸ் வந்து என்ன கலரை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து குளோரோஃபில். குளோரோஃபில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இது நம்ம எல்லாருக்குமே ஜென்ரலாக தெரிஞ்ச ஒரு விஷயந்தான், சின்ன பிள்ளையிலேருந்து நம்ம படிக்கிற ஒன்று தான். லீவ்ஸில் வந்து கலர்ஸ் கொடுக்குறது வந்து குளோரோஃபில், அது என்ன கலரை கொடுக்கும் அப்படின்னா க்ரீன் கலர் அப்படின்ட்டு. ஸோ வந்து நம்ம வந்து யூஸ்வலாக படிக்கிறது. ஸோ இதில் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் நமக்கு தேவையில்லை. ஓகேவா, ஸோ குளோரோஃபிலுக்கு ஆன்சர் என்ன, க்ரீன். ஓகேவா, அது கொடுக்குற கலர் க்ரீன். நெக்ஸ்ட் வந்து ஜாந்தோஃபில். ஜாந்தோஃபில் வந்து என்ன கலரை கொடுக்கும் அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து எல்லோ கலரை வந்து நமக்கு கொடுக்குது. அடுத்தது வந்து கேரோட்டனாய்டு. கேரோட்டனாய்டு வந்து என்ன கலரை கொடுக்குது அப்படின்னா வந்து ஆரஞ்சு கலரை கொடுக்குது. அடுத்தது வந்து ஃபைக்கோசயானின். ஃபைக்கோசயானின்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய கலர் வந்து ப்ளூ க்ரீன். ஓகேவா, ஸோ இப்போ வந்து குளோரோஃபில் அப்படின்னா க்ரீன், அடுத்தது ஜாந்தோஃபில் எல்லோ, கேரோட்டோனாய்டு அப்படிங்கிறது வந்து ஆரஞ்ச், ஃபைக்கோசயானின் வந்து ப்ளூ க்ரீன். ஸோ நமக்கு கொடுத்துருக்க ஆன்சர் ஆப்ஷன்ஸ் படி ஆன்சர் என்ன அப்படின்ட்டு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ. ஓகேவா, 2, 4, 1, 3 இதுதான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா வந்து which of the following is correct. ஓகேவா, the term systole refers to. ஓகேவா, அதாவது வந்து சிஸ்டோல் அப்படிங்கிறது வந்து எதை குறிக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது நுரையீரல் சுருங்கும் நிலை, நுரையீரல் விரிவடையும் நிலை, இருதயம் விரிவடையும் நிலை, இருதயம் சுருங்கும் நிலை அப்படின்ட்டு நமக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ அதாவது வந்து நுரையீரல் சுருங்கும் நிலை, ஃபேஸ் ஆஃப் கான்ட்ராக்ஷன் ஆஃப் லங்ஸ் அப்படின்னா அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்ஸ்பைரேஷன், சுவாசத்தை உள்ளிழுத்தல் அப்படின்ட்டு சொல்கிறோம். அடுத்தது வந்து நுரையீரல் விரிவடையும் நிலையை வந்து எதை சொல்லுவோம் அப்படின்னா எக்ஸ்பைரேஷன் அப்படின்ட்டு சொல்லுவோம், மூச்சு வெளியிடல் அப்படின்ட்டு சொல்கிறோம். இருதயம் விரிவடையும் நிலை அப்படிங்கிறது எது அப்படின்னா வந்து அதாவது ரிலாக்ஸேஷன் ஆஃப் ஹார்ட், அது வந்து என்ன அப்படின்னா டயஸ்டோல் அப்படின்றது அதோட பேர். அதே மாதிரி ஃபேஸ் ஆஃப் கான்ட்ராக்ஷன் ஆஃப் ஹார்ட், இருதயம் சுருங்கும் நிலைக்கு தான் பேர் என்ன அப்படின்னா சிஸ்டோல். ஸோ நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது சிஸ்டோல். சிஸ்டோல்ன்றது எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா இருதயம் சுருங்கும் நிலை. ஓகேவா, கான்ட்ராக்ஷன் ஆஃப் ஹார்ட் அதை தான் வந்து சிஸ்டோல் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஸோ ஆப்ஷன்ஸ் படி நமக்கு ஆன்சர் எது அப்படின்ட்டு பார்த்தோன்னா ஆப்ஷன் டி. ஓகேவா, நான் 4 மட்டும், 4 ஒன்லி. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃப்ரம் த கோட்ஸ் கிவன் பிலோ. அசர்ஷன் ரீசன்னு நமக்கு 2 கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் எது கரெக்டு அப்படின்றது தான் நம்மள்கிட்ட கேட்குறாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா அசர்ஷன் என்ன அப்படின்னா த பிரமிட் ஆஃப் கிராஸ்லேண்ட் எக்கோசிஸ்டம் இஸ் அப்ரைட். அதாவது புல்நில சூழ்நிலை மண்டலத்தின் ஆற்றல் பிரமிடு மேல் நோக்கிய பிரமிடாக உள்ளது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அசர்ஷனும் வந்து கரெக்டான ஒரு விஷயந்தான். அடுத்தது ரீசன் பார்த்தோம் அப்படின்னா வந்து the producers are maximum in number and tertiary consumers are least in number அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. உற்பத்தியாளர்கள் எண்ணிக்கை அதிகம் மற்றும் மேல்நிலை மாமிச உண்ணிகளின் எண்ணிக்கை குறைவாக உள்ளது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரீசனுமே வந்து கரெக்டான ஒன்று தான். ஸோ நமக்கு வந்து ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்ட்டு பார்த்தோம்னா இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது தான் வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எஸ்டிவேஷன். எஸ்டிவேஷன் அப்படிங்கிறது வந்து எதில் இருக்கும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஆம்ஃபிபியன்ஸ், சால்மான், சிம்பான்சி, ஸ்குரல்ஸ். ஓகேவா, அதாவது கோடை உறக்கம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ எஸ்டிவேஷன் அப்படின்னா என்ன, கோடை உறக்கம், அதாவது சம்மர் ஸ்லீப் அப்படின்ட்டு அர்த்தம். இது வந்து எந்த வகையான விலங்குகளில் வந்து நடக்குது அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க நமக்கு. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா 4 வகையான இது இருக்குது. எஸ்டிவேஷன், ஹைபர்னேஷன், மைக்ரேஷன், அடாப்டேஷன். அதாவது வந்து எஸ்டிவேஷன்னா கோடை உறக்கம், சம்மர் ஸ்லீப். அடுத்தது மைக்ரேஷன் பார்த்தோன்னா வின்டர் ஸ்லீப். அதுக்கப்புறம் வந்து மைக்ரேஷன் அப்படின்னா இடப்பெயர்வு அப்படின்ட்டு சொல்லுவோம். அதே மாதிரி அடாப்டேஷன் அப்படின்னா தழுவல் அப்படின்ட்டு
சொல்லுவோம். இப்போ எஸ்டிவேஷனுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆம்ஃபிபியன்ஸ், இந்த இருநிலை வாழ்விகள் எல்லாமே வந்து என்ன பண்ணுது அப்படின்னா எஸ்டிவேஷன் மூலியமாக தான் வந்து எஸ்டிவேஷனில் தான் ப்ராசஸில் தான் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா இப்போ அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் சிம்பான்சி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஹைபர்னேஷனும் பண்ணும், அட் த சேம் டைம் மைக்ரேஷனும் வந்து பண்ணுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சால்மான் வந்து ஹைபர்னேஷன் வந்து, ஸ்குரல்ஸ் வந்து என்ன அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அடாப்டேஷன். ஓகேவா, மைக்ரேஷனுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா பேர்ட்ஸும் சொல்லலாம். ஸோ அதாவது வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களுக்கு வந்து அது வந்து பறந்து இடம்பெயர்வோம் இல்லையா, அதுதான் வந்து மைக்ரேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடாப்டேஷன் அப்படிங்கிறது வந்து ஸ்குரல்ஸ், அதாவது வந்து அதுக்கு தகுந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னைத்தானே வந்து அந்த இடத்துல வந்து மாற்றிக்கும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து குளிர்காலங்கள் பனிக்காலங்கள்லாம் வந்து அதோட ரோமங்கள் வந்து அதுக்கு வந்து வெப்பத்தை வந்து கொடுக்கும் அணில்களுக்கு. ஸோ அது வந்து இப்போ வெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரி அது தன்னைத்தானே வந்து மாற்றிக்கிறது தான் வந்து அடாப்டேஷன் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஸோ எஸ்டிவேஷன்னா நமக்கு கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் படி ஆன்சர் ஏ, ஆம்ஃபிபியன்ஸ் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து மேட்ச் த ஃபாலோயிங். ஓகேவா, அதாவது வந்து இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிசீசஸ் கொடுத்துருக்காங்க, அதோட டெஸ்ட்டுகள் கொடுத்துருக்காங்க, சோதனைகள். ஸோ எந்த நோய்க்கு வந்து எந்த விதமான சோதனை அப்படின்ட்டு நம்மள கேட்டிருக்காங்க. ஓகேவா, இப்போ பார்த்தோம் அப்படின்னா லெப்ரசி அப்படின்னா குஷ்டரோகம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதுக்கு நம்ம பண்ணக்கூடிய டெஸ்ட் என்ன அப்படின்னா வந்து லெப்ரோமின் சோதனை. ஓகேவா, லெப்ரோமின் டெஸ்ட் அதுதான் வந்து லெப்ரசிக்காக பண்ணக்கூடிய டெஸ்ட். அடுத்தது வந்து டைஃபாய்டு ஃபீவர், டைஃபாய்டு காய்ச்சலுக்கு நம்ம பண்ணக்கூடிய சோதனை என்ன அப்படின்னா வைடல் டெஸ்ட். ஓகேவா, வைடல் சோதனை தான் வந்து டைஃபாய்டு ஃபீவருக்கு பண்ணக்கூடிய டெஸ்ட். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டியூபர்குலோசிஸ் காச நோய்க்கு வந்து என்ன விதமான டெஸ்ட் பண்ணி நம்மளை கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா வந்து மாண்டோக்ஸ் சோதனை, அதாவது வந்து மாண்டோக்ஸ் சோதனை தான் வந்து காச நோய்க்கு பண்ணுறது. அடுத்தது வந்து டயாபிட்டிஸ் நீரிழிவு நோய்க்கு பண்ணக்கூடிய சோதனை எது அப்படின்னா கிளைகோசைலேட்டட் ஹீமோக்ளோபின் டெஸ்ட். ஓகேவா, டயாபிட்டிஸ் அப்படின்னா கிளைகோசைலேட்டட் ஹீமோக்ளோபின் டெஸ்ட். ஓகேவா, ஸோ இப்போ நமக்கு ஆன்சர்ஸ் படி கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் வந்து எது கரெக்ட் அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆப்ஷன் பி 2, 3, 4, 1. ஓகேவா, 13th கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி 2, 3, 4, 1. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா வந்து 14 வந்து இதெல்லாம் வந்து சோஷியலில் வந்துடும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் நமக்கு எங்கே இருக்குது கொஸ்டின் அப்படின்னா 98th கொஸ்டின் போயிட வேண்டியதான், சயின்ஸ்லேருந்து அங்கே தான் கேட்டிருக்காங்க. இப்போ 98th கொஸ்டின் என்ன நமக்கு 98th கொஸ்டின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து a convex lens of focal length 40 cm is contact with a concave lens of focal length 25 cm. The power of the combination is, அதாவது 40 சென்டிமீட்டர் குவிய தூரம் உள்ள குவிவில்லையை 25 சென்டிமீட்டர் குவிய தூரம் உள்ள குழிவில்லையுடன் ஒட்டும்போது ஏற்படும் இணைப்பின் திறனானது டேஷ் ஆகும் அப்படின்றது தான் கொஸ்டின். இப்போ இந்த இது என்ன கொடுத்துருக்காங்க, கான்வெக்ஸ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த் 40 சென்டிமீட்டர், கான்கேவ் லென்ஸுக்கு வந்து ஃபோக்கல் லென்த் 25 சென்டிமீட்டர். ஸோ இதை வந்து F1 F2 அப்படின்ட்டு எடுத்துக்கிறோம். இப்போ பவர் ஆஃப் த காம்பினேஷன் என்ன, P வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார்முலா என்ன அப்படின்னா 1/F. ஸோ நமக்கு F1 F2 ரெண்டு இருக்குது. ஸோ 1/F1 + 1/F2 அப்படின்ட்டு போட்டோம்னா ஸோ நம்ம F1 F2 வேல்யூ வந்து நம்மள்ட்ட இருக்குது. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னவா இருக்குது அப்படின்னா -1.5D. ஓகேவா, இப்போ இது வந்து ஆப்ஷன்ஸில் எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏவே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 98th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ -1.5D அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேவா, பவர் ஆஃப் காம்பினேஷன் ஃபார்முலா என்ன 1/F. ஃபோக்கல் லென்த் ஆல்ரெடி நமக்கு கொடுத்துட்டாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா which of the following has the least wavelength, அதாவது இவங்க கொடுத்துருக்க வேவ்ஸ் இருக்கு இல்லையா ரேடியேஷன்ஸில் வந்து எந்த இதுக்கு வந்து கம்மியான வேவ்லென்த் அலைநீளம் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வேவ்லென்த் அலைநீளம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு அலையின் இரு மீளும் பகுதிகளுக்கிடையேயான தூரம். ஓகேவா, இரு மீளும் பகுதிகளுக்கிடையேயான தூரம் தான் வந்து அலைநீளம் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் வந்து 7 வகையான வேவ்ஸ் என்னென்ன அப்படின்னா வந்து ரேடியோ வேவ்ஸ், மைக்ரோவேவ்ஸ், இன்ஃப்ராரெட், விசிபிள், அதுக்கப்புறம் வந்து யூவி ரேஸ், எக்ஸ்ரேஸ், காமா ரேஸ். ஓகேவா, இது வந்து நான் சொல்கிறது வந்து அசெண்டிங் ஆர்டரில் சொல்கிறேன். ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா இருக்கிறதுலே அதிகமான வேவ்லென்த் கொண்டது எது அப்படின்னா வந்து அது வந்து ரேடியோ வேவ்ஸ், அடுத்தது வந்து மைக்ரோவேவ்ஸ், இன்ஃப்ராரெட் வேவ்ஸ், விசிபிள் வேவ்ஸ், யூவி வேவ்ஸ்,
அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ரே, அதுக்கப்புறம் வந்து காமா. இதுதான் வந்து அதோட ஆர்டர். ஸோ இப்போ நமக்கு கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் படி பார்த்தோன்னா எக்ஸ்ரேஸ், மைக்ரோவேவ்ஸ், யூவி, ரேடியோ இது எல்லாத்துலேயுமே இருக்கிறதுலே சின்னது எது அப்படின்னா வந்து எக்ஸ்ரேஸ் தான். ஓகேவா? ஸோ 99க்கு ஆப்ஷன் ஏ எக்ஸ்ரேஸ் அப்படிங்கிறது தான் வந்து ஆன்சர். ஸோ இப்போ இது ஒவ்வொன்றத்தோட வேவ் லென்த் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரேடியோ வேவ்ஸ்க்கு வேவ் லென்த் என்ன அப்படின்ட்டு பார்த்தோன்னா கிரேட்டர் தென் 1 × 10⁻⁻1 மீட்டர், அதாவது 1 × 10⁻⁻1 மீட்டரை விட அதிகமாக இருக்கும் ரேடியோ வேவ்ஸோட வேவ் லென்த். அடுத்தது மைக்ரோவேவ்ஸ்க்கு வேவ் லென்த் பார்த்தோம் அப்படின்னா 1 × 10⁻³ to 1 × 10⁻⁻1 மீட்டர். ஓகேவா? அடுத்தது இன்ஃப்ராரெட் ரேஸ்க்கு பார்த்தோன்னா 7 × 10⁻⁻7 to 1 × 10⁻³ மீட்டர்ஸ். அடுத்தது விசிபிள் ஆப்டிக்கல். ஓகேவா? லைட்டுக்கு வந்து வேவ் லென்த் என்ன அப்படின்னா 4 × 10⁻⁻7 to 7 × 10⁻⁻7 மீட்டர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா யூவி. யூவியோட வேவ் லென்த் என்ன அப்படின்னா 1 × 10⁻⁸ to 4 × 10⁻⁷ மீட்டர். எக்ஸ்ரேஸ்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 1 × 10⁻11 to 1 × 10⁻8 மீட்டர்ஸ். காமா ரேஸ்க்கு வந்து லெஸ் தேன் 1 × 10⁻11 மீட்டர்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஒன்றுத்துக்கான வேவ் லென்த். இப்போ நமக்கு வந்து அந்த கொஷின் பார்த்துட்டோம் இல்லையா? லீஸ்ட் வேவ் லென்த் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ எக்ஸ்ரேஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா 100th கொஸ்டின். 100th கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து ஓசோன் லேயர் ஆஃப் அட்மாஸ்பியர் அப்சார்ப்ஸ். ஓகேவா? வளிமண்டலத்தில் உள்ள ஓசோன் படலம் எதை கிரகித்து கொள்கிறது? கொடுத்துருக்க வேவ்ஸில் வந்து எதை வந்து அந்த ஓசோன் லேயர் வந்து அப்சார்ப் பண்ணிக்குது அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஓசோன் லேயர் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு பார்த்தோன்னா நம்மளோட பூமி இருக்கு இல்லையா, அதை சுற்றி வந்து ஒரு லேயர் மாதிரி, அதாவது இதை வந்து ஒரு பாதுகாப்பு கவசம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து சூரியன்லேருந்து வந்து அதிகப்படியான வெப்பங்கள் மட்டும் இல்லாமல் கதிர்கள், நிறைய அதிகப்படியான கதிர்கள் வந்து பூமியை நோக்கி வரும். அப்போ இந்த ஓசோனோட வேலை என்னன்னா நமக்கு தேவையான கதிர்களை மட்டும் நமக்கு அனுப்பிட்டு எக்ஸஸ் எல்லாம் அது வந்து உறிஞ்சு வச்சுக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சூரியன்லேருந்து வரக்கூடியதுலேயே அதிகமான இது எது அப்படின்ட்டு பார்த்தோம்னா யூவி ரேடியேஷன்ஸ், அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் தான் வந்து அதிகப்படியான அளவில் வந்து வருது. ஸோ வந்து இந்த ஓசோன் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து அந்த வரக்கூடிய அந்த யூவி கதிர்கள்லேருந்து 93லேருந்து 99% அந்த கதிர்களை வந்து அந்த ஓசோன் லேயர் வந்து உறிஞ்சிக்கும். பாக்கி இருக்க அந்த 1% வந்து நம்ம பூமிக்கு போதுமான அளவு. ஸோ வந்து அதை மட்டும்தான் நம்ம பூமிக்கு தேவையான அளவான அந்த யூவி ரேடியேஷனை மட்டும்தான் வந்து நமக்கு அனுப்புது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ இந்த இது வந்து எப்படி நடக்கும் ஓசோனில் அப்படின்னா 3 விதமான ஃபில்டர்ஸ் வந்து நடக்குது ஓசோன் லேயரில். யூவிஏ, யூவிபி, யூவிசி அப்படின்னு இருக்கும். அந்த ஏ அண்ட் பி அப்படிங்கிறத வந்து அது வந்து ஏ அப்படின்றத மட்டும்தான் பூமிக்கு அனுப்பும், பி அண்ட் சியை வந்து அப்சார்ப் பண்ணி வச்சுக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ வந்து நமக்கு கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் என்னென்ன? ஆப்ஷன் ஏ விசிபிள் ரேடியேஷன், ஆப்ஷன் பி இன்ஃப்ராரெட் ரேடியேஷன், ஆப்ஷன் சி அல்ட்ரா வயலட் ரேடியேஷன்ஸ், ஆப்ஷன் டி ரேடியோ வேவ்ஸ். ஓகேவா? அதாவது கண்ணூறு ஒளி, அகச்சிவப்பு ஒளி, புற ஊதா கதிர்கள், ரேடியோ அலைகள். ஸோ நம்ம என்ன பார்த்தோம்? ஓசோன் லேயர் வந்து யூவி ரேடியேஷன்ஸை தான் வந்து அப்சர்வ் பண்ணிக்குது அப்படின்ட்டு பார்த்தோம் இல்லையா? ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 100th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி புற ஊதா கதிர்கள் அப்படிங்கிறது தான் அதுக்கு வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 101. இதுவும் வந்து ஒரு ப்ராப்ளம். என்ன கொஸ்டின் அப்படின்னா வந்து a radioactive element X with a half-life of 2 hours decay giving a stable element Y. ஓகேவா? after the time of t hours the ratio of atom is 1:7 then the value of அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அதாவது அரை ஆயுட்காலம் 2 மணி நேரம் கொண்ட ஒரு கதிரியக்க தனிமமானது சிதைவுற்று நிலையான தனிமம் Y-ஆக மாறுகிறது. t மணி நேரத்தில் தனிமம் X மற்றும் Y-இன் விகிதம் 1:7 எனில் t மதிப்பு எவ்வளவு? அதாவது வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா X அப்படின்ற ஒரு அதோட ஹாஃப் லைஃப் வந்து 2 ஹார்ஸாக இருக்கும்போது அது என்ன பண்ணுது அப்படின்னா Y அப்படிங்கிற ஒரு தனிமத்தை, நிலையான தனிமத்தை வந்து கொடுக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து t அப்படிங்கிறது நேரமாக இருந்ததுன்னா அதோட ரேஷியோ என்ன எக்ஸுக்கும் ஒய்க்குன்னா 1:7 அப்படின்ட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ அந்த டீயோட வேல்யூ என்ன, டைம் என்ன அப்படின்ட்டு கேட்டுட்டாங்க. ஸோ வந்து இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா x/y = 1/7 அப்படின்ட்டு கொடுத்துட்டாங்க இல்லையா? ஸோ அப்போ வந்து அங்கே எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? மொத்தம் எக்ஸில் ஒரு எலமெண்ட் இருக்குது, ஒயில் வந்து 7 எலமெண்ட் இருக்குது. ஸோ 7 + 1 வந்து 8 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து எப்படி க்யூப் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தோன்னா
2 கியூப் இல்லையா, 2 கியூப் இஸ் ஈக்குவல் டு 8. ஓகேவா, அப்படி பார்த்தோம் அப்படின்னா அப்போ அந்த 3 அப்படிங்கிறது தான் வந்து அந்த லைஃப் டைம் பீரியட். ஓகேவா, இப்போ வந்து 3 லைஃப்ஸ் இருக்குது. ஓகேவா, இப்போ வந்து ஒரு லைஃப் எக்ஸுக்கு வந்து ஒரு ஹாஃப் லைஃப் என்ன 2 அப்படின்ட்டு பார்த்தோம். ஸோ அப்போ 3 இதுக்கு வந்து ஹாஃப் லைஃப் என்னவா இருக்கும், 3 × 2 அப்படின்ட்டு போனோம்னா 6 hours. ஓகேவா, அப்போ ஆன்சர் என்ன அப்படின்ட்டு பார்த்தோம்னா 6 hours. ஓகே, 101க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 6 hours. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 102 கொஸ்டின். 102 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா the compound formed when hydrogen combines with p block elements are called. அதாவது ஹைட்ரஜன் p தொகுதி தனிமங்களுடன் இணைந்து தரும் சேர்மங்களின் பெயர் என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து இப்போ ஹைட்ரஜன் வந்து எஸ் பிளாக் எலமெண்ட்ஸோட வந்து இதாகிறது கம்பைன் ஆகிறது பேர் வந்து அயானிக் ஹைட்ரேட்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். மாலிகுலர் ஹைட்ரேட்ஸ் தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஹைட்ரஜன் வந்து பி பிளாக் எலமெண்ட்ஸோட கம்பைன்ட் ஆகுறது. அதே வந்து மெட்டாலிக் ஹைட்ரேட்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா டி பிளாக் அண்ட் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸோட வந்து ஹைட்ரஜன் வந்து கம்பைன் ஆகுறது தான் வந்து மெட்டாலிக் ஹைட்ரேட்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். பாலிநியூக்ளியர் அப்படின்னா பி அண்ட் ஜி, அதாவது போரான் அண்ட் கேலியம், இது ரெண்டு மட்டும்தான். இதை வந்து எலக்ட்ரோ டெஃபிஷியன்ட் காம்பவுண்ட்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேவா, பாலிநியூக்ளியர் ஹைட்ரேட்ஸ் அப்படிங்கிறது எதுன்னா ஹைட்ரஜனோட போரானும் கேலியமும் மட்டும் வந்து கம்பைன் ஆகுறது தான் வந்து பாலிநியூக்ளியர் ஹைட்ரேட்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஓகேவா, அயானிக் ஹைட்ரேட்ஸ்னா ஹைட்ரோஜன் ப்ளஸ் எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ், மாலிகுலர்னா ஹைட்ரஜன் ப்ளஸ் பி பிளாக், மெட்டாலிக் ஹைட்ரேட்ஸ் அப்படிங்கிறது ஹைட்ரஜன் ப்ளஸ் டி அண்ட் எஃப் பிளாக். அதே மாதிரி பாலிநியூக்ளியர் ஹைட்ரேட்ஸ் அப்படின்னா என்ன போரான் அண்ட் கேலியம் ப்ளஸ் ஹைட்ரஜன் அயான்ஸ். ஓகேவா, இந்த போரான் அண்ட் கேலியம் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா வந்து எலக்ட்ரோ டெஃபிஷியன்ட் காம்பவுண்ட்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இப்போ நமக்கு கேட்டிருக்க கொஸ்டின் என்ன, ஹைட்ரஜனோட பி பிளாக் எலமெண்ட் சேர்றது எது அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் ஆப்ஷன் பி மாலிகுலர் ஹைட்ரேட்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா among the following salts which is a salt of weak acid and strong base. அதாவது நமக்கு கொடுத்துருக்க இந்த உப்புகளில் வந்து எது வந்து வீக் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அதாவது குறைந்த அமிலம் வலிமை மிகுந்த காரம் எது அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ் அப்படின்னு வந்து நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா வந்து அந்த கரைசல் ஒரு கரைசல் வந்து அதை வந்து 100% வந்து அயானியாக்கப்பட்டுச்சு அந்த கரைசல் அப்படின்னா அதை தான் வந்து நம்ம ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். அதே வீக் ஆசிட் வீக் பேஸ்னால் அது வந்து 100% அயனைஸ் ஆகாது, 100% அயனைஸ் ஆகாத சொல்யூஷனை தான் வந்து வீக் ஆசிட் வீக் பேஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். இப்போ வந்து நமக்கு கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு ஆப்ஷன் என்ன, NH4Cl, அதாவது அம்மோனியம் குளோரைடு. அம்மோனியம் குளோரைடு வந்து என்னவா இருக்குது அப்படின்னா வீக் பேஸ் ஸ்ட்ராங் ஆசிட், அதாவது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அசிடிக் இன் நேச்சராக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேவா, அதாவது இப்போ ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸாவோ வீக் ஆசிட் வீக் பேஸாவோ இருந்தால் அதை வந்து நியூட்ரல் அப்படின்ட்டு சொல்லிடுவோம். அதுவே வந்து ஸ்ட்ராங் ஆசிட் வீக் பேஸ்னால் அது அசிடிக் இன் நேச்சர், அதுவே வந்து வீக் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ் அப்படின்னா பேசிக் இன் நேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நமக்கு கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் படி ஆப்ஷன் ஏ NH4Cl அப்படிங்கிறது அம்மோனியம் குளோரைடு வந்து அசிடிக் இன் நேச்சர், அதாவது வந்து ஸ்ட்ராங் ஆசிட் வீக் பேஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா CH3COONH4, அதாவது வந்து அம்மோனியம் அசிட்டேட். அம்மோனியம் அசிட்டேட் எப்படி இருக்குன்னா நியூட்ரலாக இருக்கும், அதாவது வீக் ஆசிட் வீக் பேஸாக வந்து இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து NaCN, அதாவது வந்து சோடியம் சயனைடு. ஓகேவா, சோடியம் சயனைடு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா வந்து வீக் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேவா, வீக் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ் எது அப்படின்னா சோடியம் சயனைடு. அடுத்தது சோடியம் குளோரைடு எப்படி இருக்குது அப்படின்னா வந்து சோடியம் குளோரைடு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா வந்து ஸ்ட்ராங் ஆசிட் அண்டு ஸ்ட்ராங் பேஸ், அதாவது நியூட்ரலாக இருக்கும், ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ். ஓகேவா, இப்போ வந்து நமக்கு கேட்டிருக்க கொஸ்டின் என்ன, சால்ட் ஆஃப் வீக் ஆசிட் அண்ட் ஸ்ட்ராங் பேஸ் எது அப்படின்ட்டு தான் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து ஆப்ஷன் சி சோடியம் சயனைடு அப்படிங்கிறது தான் வந்து வீக் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா 104, சூஸ் த மைக்ரோ நியூட்ரியன் நீடட் ஃபார் பிளான்ட் க்ரோத். ஓகேவா, அதாவது பிளான்ட் க்ரோத்துக்கு தேவையான மைக்ரோ நியூட்ரியன்ஸ் என்னென்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 7 வகையான எசென்ஷியல் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து நமக்கு இருக்குது. ஓகேவா, நமக்கு ஆப்ஷன்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆக்சிஜன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஜிங்க். ஓகேவா, ஆக்சிஜன் ஹைட்ரஜன் நைட்ரஜன்லாம் வந்து
கிடையாது. நமக்கு வந்து ஆப்ஷன் என்ன அப்படின்னா வந்து ஜிங்க் அப்படிங்கிறது தான் வந்து ஆன்சர். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா 7 வகையான மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, என்னென்ன அப்படின்னா போரான், ஜிங்க், மேங்கனீஸ், அயன், காப்பர், மாலிப்டினம், குளோரின். ஓகேவா, இந்த 7ம் தான் வந்து நம்மளோட அந்த தாவர வளர்ச்சிக்கு பயன்படக்கூடிய நுண் சத்துக்கள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ நமக்கு ஆப்ஷனில் கொடுத்துருக்கிறது ஜிங்க் தான். ஸோ வந்து 104க்கு ஆன்சர் ஆப்ஷன் டி ஜிங்க், துத்தநாகம். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 105 the root nodules of Casuarina which are capable of symbiotic nitrogen fixation contains the microbe. அதாவது கூட்டுயிரி முறையில் நைட்ரஜனை நிலைப்படுத்தும் சவுக்கு, அதாவது சவுக்கு மர வேர் முடிச்சுகளில் உள்ள நுண்ணுயிரி எது அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது ரைசோபியம். ரைசோபியம்ன்றதும் வந்து பாக்டீரியா ஃபிக்ஸ் தான். இது வந்து என்ன பண்ணுன்னா நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணுது, ஆனால் வந்து சிம்பயாட்டிக் மெத்தடில் வந்து இது வந்து பண்ணாது. ஓகேவா, ஸோ அசோசியேட்டட் வித் ரூட்ஸ் ஆஃப் லெக்யூம்ஸ் அண்டு பாராஸ்போனியா. ஓகேவா, இந்த ரைசோபியம் எங்கே இருக்கும் அப்படின்னா ரூட்ஸ் ஆஃப் லெக்யூம்ஸ் அண்டு பாராஸ்போனியாவில் தான் வந்து இது இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃப்ராங்கியா. ஃப்ராங்கியா பார்த்தோம்னா இதுவும் வந்து நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா, லிவ்ஸ் இன் சிம்பயோசிஸ் வித் actinorhizal plants. ஓகேவா, இதுதான் வந்து சிம்பயாட்டிக் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் மெத்தடில் நடக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, ஆனபேனா. ஆனபேனா அப்படிங்கிறது என்னென்னா இதை வந்து ஃபிலமெண்டஸ் சைனோபாக்டீரியா அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேவா, ஆனபேனா வந்து ஃபிலமெண்டஸ் சைனோபாக்டீரியா அப்படின்ட்டு சொல்லுவோம். எக்ஸிஸ்ட் அஸ் பிளாங்டன். ஓகேவா, இது வந்து பிளாங்டனாக வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி இது என்ன பண்ணுவோம், அடுத்தது வந்து பார்த்தோம்னா அசட்டோபாக்டர். அசட்டோபாக்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃப்ரீ லிவிங் டயசட்டோட்ரோபிக் பாக்டீரியா அப்படின்ட்டு இதை சொல்கிறோம். இது வந்து என்ன பண்ணுன்னா அட்மாஸ்பியரில் தான் வந்து நைட்ரஜன் ஃபிக்சேஷனை வந்து பண்ணுது. எப்படின்னா அமோனியாவை வந்து கன்வெர்ட் பண்ணுறது மூலியமா. ஓகேவா, அமோனியாவை கன்வெர்ட் பண்ணி நைட்ரஜனை வந்து ஃபிக்ஸ் பண்ணுது. எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா வந்து அட்மாஸ்பியரில் தான். ஸோ வந்து நமக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, சிம்பயாட்டிக் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதுபடி பார்த்தோம் அப்படின்னா 105க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஃப்ராங்கியா அப்படிங்கிறது தான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா வந்து which cytoplasmic organelle is associated with acrosome formation in the spermatozoa of animals. அதாவது விலங்குகளின் விந்து செல் உற்பத்தியில் ஏக்ரோசோம் என்ற அமைப்பை உருவாக்கும் செல் நுண்ணுறுப்பு எது? ஓகேவா, ஆக்ரோசோம் ஃபார்மேஷன் வந்து இந்த கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் எது வந்து கிரியேட் பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஆப்ஷன்ஸ் என்னென்னா லைசோசோம், குளோரோபிளாஸ்ட், கோல்கி காம்ப்ளெக்ஸ், குரோமோசோம்ஸ். ஓகேவா, இப்போ லைசோசோம் அப்படின்ட்டு பார்த்தோன்னா இது வந்து ஒரு மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல். ஓகேவா, இது ஒரு நுண்ணுயிரி. இது வந்து எப்படி இருக்குன்னா ஸ்பெரிக்கல் வெசிக்கல்ஸ் கண்டெய்ன்ஸ் ஹைட்ரோலிட்டிக் என்சைம்ஸ் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அதே மாதிரி இது எங்கெல்லாம் செக்ரீட் ஆகுது அப்படின்ட்டு பார்த்தோன்னா பிளாஸ்மா மெம்பரேன் ரிப்பேர் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து செல் சிக்னலிங்க்கு, எனர்ஜி மெட்டபாலிசம்க்கு, இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுறது தான் வந்து லைசோசோம்ஸ் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதே குளோரோபிளாஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதை வந்து பிளான்ட்ஸ் அண்ட் ஆல்கல் செல்ஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா, நமக்கு கொடுத்துருக்கிறதே வந்து அனிமல்ஸ் தான். ஸோ வந்து இது குளோரோபிளாஸ்ட் அப்படிங்கிறது அனிமல்ஸ்க்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ பிளான்ட்ஸ்லையும் ஆல்கல் செல்ஸ்லையும் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து நமக்கு கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கோல்கி காம்ப்ளெக்ஸ். கோல்கி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா வந்து இதுதான், இந்த கோல்கி காம்ப்ளெக்ஸ் தான் என்ன பண்ணுது அப்படின்னா வந்து ஆக்ரோசோம் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ ஆக்ரோசோம் அப்படின்னா என்னென்னா ஆர்கனல்ஸ் தட் டெவலப்ஸ் ஓவர் த ஆன்டீரியர் ஹாஃப் ஆஃப் த ஹெட் இன் த ஸ்பெர்மட்டோசோவா. அதாவது ஸ்பெர்மட்டோசோவாவில் வந்து ஒரு கேப் லைக் ஸ்ட்ரக்சராக வந்து இது வந்து ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது வந்து எங்கேருந்து வருதுன்னா கோல்கி அப்பேரட்டஸ்லேருந்து தான், கோல்கி காம்ப்ளெக்ஸ்லேருந்து தான் வந்து வருது அப்படின்னும் சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் குரோமோசோம்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சராக இருக்கும். இது எங்கே இருக்கும் அப்படின்னா வந்து நியூக்ளியஸில் இருக்கும். அதே மாதிரி இதோட வேலை என்னென்னா மரபணு தகவல்களை வந்து கடத்துறது தான் வந்து இதோட வேலை அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கும் அந்த ஆக்ரோசோம் ஃபார்மேஷனுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ லைசோசோம் கிடையாது, குளோரோபிளாஸ்ட் கிடையாது, அதே மாதிரி குரோமோசோமும் கிடையாது. ஸோ த ஆன்சர் இஸ் கோல்கி காம்ப்ளெக்ஸ், கோல்கை உறுப்புகள். ஓகேவா, 107 அடுத்தது 107 டெஃபிஷியன்சி ஆஃப் ஃபோலிக் ஆசிட் லீட்ஸ் டு, அதாவது ஃபோலிக் ஆசிட் குறைபாடு ஏற்பட்டால் நமக்கு வரக்கூடிய நோய் என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கிறது என்னென்னா
இரத்த சோகை, மூளை செயலற்ற நிலை, ஸ்கர்வி, மாலைக்கண் நோய். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இரத்த சோகை அனீமியா அப்படிங்கிறது வந்து ஹீமோக்ளோபின் குறைபாடுன்னு தான் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ இது ஃபோலிக் ஆசிட் குறைபாடுனாலையும் இந்த நோய் அனீமியா வந்து நமக்கு வருது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஆர்பிசி அப்நார்மலி லார்ஜாக இருக்கும். ஓகேவா? அந்த இரத்த சிவப்பணுக்கள் வந்து ஒரு மாதிரி வந்து வீங்கிய நிலையில் அப்நார்மலி லார்ஜாக வந்து நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அனீமியா வந்து பொதுவாக யாருக்கு ஏற்படுது அப்படின்ட்டு பார்த்தோம்னா கர்ப்பிணி பெண்களுக்கு தான் வந்து இந்த நோய் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து அவங்களுக்கு அப்போ அந்த நேரத்தில் வந்து விட்டமின் வந்து தேவைப்படும் அதிகமான அளவில். ஸோ வந்து இந்த இதனால என்ன நடக்கும் அப்படின்னா வந்து அவங்களுக்கு ஃபோலிக் ஆசிட் டெஃபிஷியன்சினால சிவியர் பர்த் டிஃபெக்ட்ஸ் கூட ஏற்படுது. என்ன அப்படின்னா நியூரல் டியூப் டிஃபெக்ட்ஸும் வந்து ஏற்படக்கூடியதுக்கான வாய்ப்புகள் வந்து இவங்களுக்கு ஜாஸ்தி இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மென்டல் டிசார்டர். ஸோ நமக்கு ஆன்சர் வந்து அனிமியா தான், ஆப்ஷன் ஏ. இப்போ அடுத்தடுத்த ஆப்ஷன்ஸும் என்னென்னன்றதை சொல்லி பார்த்துருவோம். இப்போ மென்டல் டிசார்டர்ன்றது வந்து எந்த டெஃபிஷியன்சினால ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா விட்டமின் B12. ஓகேவா? விட்டமின் B12 குறைபாடுனால தான் இந்த மென்டல் டிசார்டர் வந்து நமக்கு ஏற்படுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து குறிப்பாக யாருக்கெல்லாம் இது ஏற்படும் அப்படின்னா மிடில் ஏஜ் அண்ட் எல்டர்லி பேஷண்ட், அதாவது வந்து இள வயதினர் மற்றும் வயது முதிர்ந்தவர்களுக்கு தான் வந்து இந்த நோய் வந்து விட்டமின் B12 குறைபாடுனால ஏற்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஸ்கர்வின்றது வந்து இது வந்து நம்ம சின்ன பிள்ளையிலேருந்தே படிக்கிற ஒரு இதுதான். விட்டமின் C டெஃபிஷியன்சி எது அப்படின்னா ஸ்கர்வி அப்படின்ட்டு படிப்போம் இல்லையா? ஸோ இது சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ளீடிங் கம்ஸ், வீக்னஸ், ஃபேட்டிக், ரேஷ், ஃபீலிங் டயர்ட், அதாவது ஒரு மாதிரி சோர்வடைஞ்ச மாதிரி. அப்புறம் வந்து பற்கள் அந்த கம்ஸ் இருக்கு இல்லையா, ஈறுகள்லேருந்து வந்து இரத்த கசிவு ஏற்படுறது, அதுக்கப்புறம் வந்து ரேஷஸ், இந்த மாதிரியான இதெல்லாம் தான் சிம்டம்ஸ். ஸோ இதை எப்படி க்யூர் பண்ணலாம் அப்படின்னா வந்து சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், அதாவது இப்போ லெமன், ஆரஞ்சு, இந்த மாதிரி சிட்ரஸ் அதிகமாக உள்ள உணவுகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஸ்கர்வின்ற நோயிலேருந்து நமக்கு வந்து இது கிடைக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து நைட் பிளைண்ட்னஸ்னால் மாலைக்கண் நோய் இல்லையா? ஸோ இது வந்து யாருக்கு ஏற்படும் அப்படின்னா வந்து எதனால் ஏற்படுது அப்படின்னா விட்டமின் A டெஃபிஷியன்சி. ஓகேவா? விட்டமின் ஏவோட குறைபாடுனால தான் இந்த மாலைக்கண் நோய் வந்து நமக்கு ஏற்படுது. இதை வந்து எப்படி சொல்லுவோம் அப்படின்னா விஷன் இம்பேர்மெண்ட், அதாவது வந்து நிக்டலோப்பியா அப்படின்னும் இதை வந்து சொல்லுவோம். நைட் பிளைண்ட்னஸை வந்து இப்படியும் சொல்லலாம். அப்படின்னா என்னன்னா நிக்டலோப்பியா அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேவா? அதாவது டிஃபிகல்ட் டு see in low light, இருட்டில் வந்து பார்க்குறது வந்து மங்கலாக வந்து அவங்களுக்கு தெரியும் அப்படின்றது தான் வந்து விஷயம். ஓகேவா? ஸோ ஃபோலிக் ஆசிட்னா அனீமியா, மென்டல் டிசார்டர் விட்டமின் B12, ஸ்கர்வி விட்டமின் C, நைட் பிளைண்ட்னஸ் வந்து விட்டமின் A. ஸோ நமக்கு ஃபோலிக் ஆசிட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 107க்கு ஆப்ஷன் A இரத்த சோகை. நெக்ஸ்ட் வந்து ஆப்ஷன் 8. A feature common to nucleus, chloroplast and mitochondria is the presence of, அதாவது வந்து நியூக்ளியஸ், பசுங்கணிகம் மற்றும் மைட்டோகாண்ட்ரியாவின் பொது பண்பை கண்டறிக அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட் இது ரெண்டுமே வந்து என்ன அப்படின்னா வந்து டிசெண்டட் ஃப்ரம் ஸ்பெஷலைஸ்டு பாக்டீரியா, அதாவது ஒரு ஸ்பெஷலைஸ்டு பாக்டீரியாலேருந்து டிசெண்ட் பண்ணப்பட்டது தான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா they have membrane similar to bacteria and possesses their own nucleic acid. ஓகேவா? இது வந்து அதோட ஓன் நியூக்ளிக் ஆசிடை வந்து அதுவே வந்து இது பண்ணிக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போ நியூக்ளியஸ் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா நியூக்ளியஸ் என்ன பண்ணுன்னா இதில் வந்து குரோமோசோம்ஸ் அப்படின்ற ஒரு இது இருக்குது. அதில் வந்து அது வந்து த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கும், டிஎன்ஏல இருக்கக்கூடியது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து ஹிஸ்டான் புரதங்களை வந்து கொண்டு இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதாவது வந்து டிஎன்ஏ அப்படிங்கிறது வந்து டைப் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட் தான் இல்லையா? ஸோ வந்து பார்த்தோன்னா இது மூணுத்துலேயுமே காமனாக நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து நியூக்ளிக் ஆசிட் தான். நமக்கு ஆப்ஷன்ஸ் ஏனா லாமெல்லா, ஆப்ஷன் பி கிறிஸ்டே, ஆப்ஷன் சி நியூக்ளிக் ஆசிட், ஆப்ஷன் டி வந்து நியூக்ளியோலஸ் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து இந்த மூணுத்துக்கும் நியூக்ளியஸ், குளோரோபிளாஸ்ட், மைட்டோகாண்ட்ரியா மூணுத்துக்கும் காமனாக உள்ள பண்பு எது அப்படின்னா நியூக்ளிக் அமிலம். ஆப்ஷன் சி நியூக்ளிக் அமிலம் அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 109 கொஸ்டின் என்ன அப்படின்னா ஹார்மோன் செக்ரிட்டட் இன் ரூட் டிப் டியூரிங் த ஃபார்மேஷன் ஆஃப் நாடுலஸ், அதாவது வேர் முடிச்சுகள் உருவாகும் பொழுது வேர் முனைகளில் சுரக்கும் ஹார்மோன் எது அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் என்னென்னா ஆக்சின், சைட்டோகைனின், ஜைமேஸ், லிப்பேஸ். ஓகேவா?
இப்போ ஆக்சின் அப்படிங்கிறது தான் வந்து என்ன அப்படின்னா இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஆக்சின் வந்து எங்கே அந்த ஹார்மோன் வந்து செக்ரேட் ஆகுது அப்படின்னா வேர் முனைகளோட முனைகளில் தான் வந்து ஆக்சின் அப்படிங்கிற இது வந்து செக்ரேட் ஆகுது. ஓகேவா, ஹார்மோன். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து சைட்டோகைனின். சைட்டோகைனின் அப்படின்னா என்னென்னா இதுவும் வந்து ஒரு ஹார்மோன் தான். இது எங்கே செக்ரேட் ஆகுது அப்படின்னா வந்து வேர் பகுதியில் தான். வேரில் வந்து எங்கே இது வந்து செக்ரேட் ஆகுது அப்படின்னா க்ரோயிங் டிஷ்யூஸ் அண்டு மெரிஸ்டமேட்டிக் ரீஜியன்ஸ், ரூட்ஸோட மெரிஸ்டமேட்டிக் ரீஜியன்ஸில் சுரக்கிறது தான் வந்து சைட்டோகைனின் அப்படின்ட்டு சொல்கிறோம். அடுத்தது வந்து ஜைமேஸ். ஜைமேஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு என்சைம்ஸ். இது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸை வந்து எத்தனாலாவும் CO2ஆவும் மாற்றுறது தான் வந்து இந்த ஜைமேஸோட வேலை. இது யூஸ்வலாக வந்து எங்கே வந்து இருக்கும் அப்படின்னா வந்து ஈஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த ப்ரெட்லலாம் யூஸ் பண்ணுவோன்ட்டு படிப்போம் இல்லையா ஈஸ்ட், அந்த ஈஸ்டில் இருக்கக்கூடிய என்சைம் தான் வந்து ஜைமேஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரூட்ஸ்க்கும் ஜைமேஸ்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா லிப்பேஸ். லிப்பேஸ் அப்படிங்கிறது வந்து எங்கே நமக்கு கிடைக்கிது அப்படின்னா ஹியூமன்ஸில் வந்து இன்டெஸ்டைன்ஸில் இருக்கக்கூடிய என்சைம்ஸ் தான் வந்து லிப்பேஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஸோ வந்து இதுக்கும் நம்ம ரூட்டுக்கும் வந்து எந்த சம்மந்தமும் இல்லை. இந்த லிப்பேஸோட வேலை என்ன அப்படின்னா catalyzes the hydrolysis of fats. ஓகேவா, ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஆக்சின் சைட்டோகைனின் இது ரெண்டு தான் வந்து ரூட்ஸில் வந்து கிடைக்கக்கூடிய ஹார்மோன். ஜைமேஸும் லிப்பேஸும் வந்து ஹார்மோனே இல்லை, அது வந்து என்சைம்ஸ். ஸோ அது வந்து ஜைமேஸ் அப்படிங்கிறது ஈஸ்டில் கிடைக்கிறது, லிப்பேஸ் அப்படிங்கிறது இன்டெஸ்டைனில் கிடைக்கிறது. ஸோ 109 கொஸ்டினோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, ஆக்சின். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 110 கொஸ்டின் என்னென்னா மெட்டபாலிக்கலி இன்ஆக்டிவ் செல் இன்க்ளூஷன்ஸ் ரிமைனிங் இன் த சைட்டோபிளாசம் இஸ் கால்ட். அதாவது சைட்டோபிளாசத்தில் உள்ள செயல் திறனற்ற செல் நுண் உறுப்புகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் என்னென்னா ஒதுக்கீடு பொருட்கள், அதாவது ரிசர்வ் மெட்டீரியல், அடுத்தது எர்காஸ்டிக் சப்ஸ்டன்சஸ், எர்காஸ்டிக் பொருட்கள், அடுத்தது சுரக்கும் பொருட்கள், செக்ரேட்டரி சப்ஸ்டன்சஸ், இன்னொன்று வந்து படிகங்கள், கிறிஸ்டல்ஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ரிசர்வ் மெட்டீரியல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபுட் மேட்டர்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், நைட்ரோஜனஸ் மேட்டர்ஸ், ஃபேட்ஸ் அண்ட் ஆயில்ஸ். அதாவது வந்து பிளான்ட்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஃபுட் மேட்டர்ஸை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரிசர்வ் மெட்டீரியல்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். அது என்னென்னா கார்போஹைட்ரேட், நைட்ரோஜனஸ் மேட்டர்ஸ், அப்புறம் ஃபேட்டு, ஆயில், இதெல்லாம் தான் வந்து ரிசர்வ் மெட்டீரியல்னு சொல்லியிருக்காங்க. பட் நமக்கு கொஸ்டினில் என்ன இருக்குது, சைட்டோபிளாசமில் மெட்டபாலிக் இன்ஆக்டிவ் செல் எது அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து அடுத்தது பார்த்தோன்னா அது வந்து எது அப்படின்னா எர்காஸ்டிக் சப்ஸ்டன்ஸ். எர்காஸ்டிக் சப்ஸ்டன்ஸ் தான் வந்து என்ன அப்படின்னா மெட்டபாலிக் இன்ஆக்டிவ் செல் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா செக்ரேட்டரி சப்ஸ்டன்சஸ். செக்ரேட்டரி சப்ஸ்டன்சஸ்னால் என்னென்னா இது வந்து என்சைம்ஸ் இல்லைனா ஹார்மோன்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த சப்ஸ்டன்ஸ், அதாவது ஒரு பொருள்லேருந்து என்சைமோ ஹார்மோனோ ப்ரொடியூஸ் ஆகுறது தான் வந்து செக்ரேட்டரி சப்ஸ்டன்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து கிறிஸ்டல்ஸ். ஓகேவா, இப்போ வந்து நமக்கு இப்போ கொடுத்துருக்க கொஸ்டின் படி ஆன்சர் என்ன, 110க்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, எர்காஸ்டிக் சப்ஸ்டன்சஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா 111, அதாவது 111 கொஸ்டின் என்னன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் சோஷியல் இன்செக்ட். கொடுத்துருக்க ஃபாலோயிங் ஆப்ஷன்ஸில் எது வந்து சோஷியல் இன்செக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா மஸ்கிட்டோ, லோக்கஸ்ட், பெட்பக், டெர்மைட்ஸ், அதாவது கொசு, வெட்டுக்கிளி, மூட்டைப்பூச்சி, கரையான்கள். இதில் எது வந்து சமுதாய கூட்டு வாழ்க்கை கொண்ட பூச்சி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சோஷியல் இன்செக்ட் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு பார்த்தோன்னா இன்செக்ட்ஸ் தட் லிவ் இன் அ காலனிஸ் அண்ட் மேனிஃபெஸ்ட் 3 கேரக்டரிஸ்டிக்ஸ். அதாவது வந்து பூச்சிகள் வந்து ஒரு காலனிஸாக, அதாவது குரூப்பாக வந்து வாழ்கிறத தான் வந்து நம்ம வந்து சோஷியல் இன்செக்ட்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். இது வந்து 3 விதமான பண்புகளை கொண்டு இருக்கும். என்னென்ன அப்படின்னா குரூப் இன்டகிரேஷன், டிவிஷன் ஆஃப் லேபர் அண்ட் ஓவர்லேப் ஆஃப் ஜென்ரேஷன். ஓகேவா, அதாவது வந்து குரூப் இன்டகிரேஷன் இருக்கும் அதுக்குள்ளே, அதே மாதிரி லேபர்ஸ் அப்படின்ட்டு வந்து தனியாக அந்த டிவிஷன் பார்ட் வந்து இருக்கும். அதே மாதிரி ஓவர்லேப் ஆஃப் ஜென்ரேஷன்ஸோட அந்த ஓவர்லேப்பும் வந்து இந்த 3 கேரக்டரிஸ்டிக்ஸையும் வந்து சோஷியல் இன்செக்ட்ஸ் வந்து கொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அது வந்து ஒரு காலனிஸாக தான் வந்து வாழும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 3 வகை என்னென்ன இருக்குன்னா குயின் பீ, அதுக்கப்புறம் வந்து ஒர்க்கர்ஸ், சோல்ஜர்ஸ். குயின் பீயோட வேலை என்னென்னா அந்த ஹோல் அந்த இதையும் வந்து மெயின்டைன் பண்ணுறது தான் வந்து குயின் பீயோட வேலை. ஒர்க்கர்ஸ் தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இந்த ஜென்ரேஷன் டெவலப் பண்ணுறதா இருக்கட்டும், ஃபுட் கலெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே ஒர்க்கர்ஸோட வேலை. சோல்ஜர்ஸோட வேலை என்ன அப்படின்னா வந்து அந்த ஹோல் காலனியையும் வந்து
ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் வந்து அந்த சோல்ஜர்ஸோட வேலையாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வாழ்கிற இன்செக்ட்ஸ் என்னென்ன அப்படின்ட்டு பார்த்தோம்னா சில இது ants, bees, wasps அண்டு டெர்மைட்ஸ். ஓகேவா? அதாவது இந்த எறும்புகள், தேனீக்கள், அப்புறம் கரையான்கள் இதெல்லாம் தான் வந்து சோஷியல் இன்செக்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு ஆப்ஷன்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க? மஸ்கிட்டோ, லோக்கஸ், பெட்பக், டெர்மைட்ஸ். ஸோ வந்து நம்ம பார்த்தது கரையான்கள் தான் இல்லையா? ஸோ இது 111th கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, டெர்மைட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 112th கொஸ்டின், which one of the following is not correctly matched அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அதாவது கொடுத்துருக்கிறது என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹார்மோன்ஸும் அது என்ன எங்கேருந்து செக்ரீட் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எது வந்து தவறாக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் கொஷின் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன ஹார்மோன்னா டெஸ்டோஸ்டிரான். டெஸ்டோஸ்டிரான் வந்து எங்கே இருக்குது? இன்டர்ஸ்டீஷியல் செல்ஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது நமக்கு தெரியும் தான். ஆண்களோட விந்தகங்களில் 3 வகையான செல்கள் இருக்கும். அதில் ஒரு செல் தான் வந்து லேடிக் செல்கள், இன்டர்ஸ்டிஷியல். ஓகேவா? லேடிக் செல்கள், செட்ரோலி செல்கள் அப்படின்ட்டு பார்ப்போம் இல்லையா? ஸோ லேடிக் செல்ஸை வந்து இன்டர்ஸ்டிஷியல் செல்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். அங்கேருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது தான் இந்த டெஸ்டோஸ்டிரான் அப்படிங்கிற ஹார்மோன். ஸோ வந்து இது வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரோலாக்டின். ப்ரோலாக்டினுக்கு வந்து அட்ரினல் மெடுலா அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து ராங்கான ஆன்சர். ப்ரோலாக்டின் ஹார்மோன் வந்து எங்கே சுரக்கும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னா பிட்யூட்ரி கிளாண்டில் வந்து சுரக்குது அப்படின்ட்டு சொல்லி படிச்சிருக்கோம் இல்லையா? அதாவது லாக்டோட்ரோப்ஸ் இன் ஆன்டீரியர் பிட்யூட்ரி கிளாண்ட். ஆன்டீரியர் பிட்யூட்ரி கிளாண்டில் லாக்டோட்ரோப்ஸ் அப்படிங்கிற ரீஜியனில் தான் வந்து இந்த ப்ரோலாக்டின் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து சுரக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இவங்க என்ன கொடுத்துருக்காங்க? அட்ரினல் மெடுலான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ராங் ஒன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈஸ்ட்ரோஜன். ஈஸ்ட்ரோஜன் வந்து எங்கே சுரக்குது அப்படின்னா வந்து ஓவரியில் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ரைட் ஆன்சர் தான். அதாவது பெண்களோட அண்டகங்களில் வந்து ஓவரியில் தான் வந்து ஈஸ்ட்ரோஜன், ப்ரோஜெஸ்டிரான், ரிலாக்சின், இன்ஹிபின் இந்த எல்லாமே வந்து இது ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸில் தான் சுரக்குது அப்படின்ட்டு பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ வந்து ஈஸ்ட்ரோஜன் ஓவரி அப்படிங்கிறது வந்து கரெக்டான ஆன்சர். அதே மாதிரி ப்ரோஜெஸ்டிரான் அப்படிங்கிறது வந்து கார்பஸ் லுட்டியம். இதுவும் நமக்கு வந்து தெரிஞ்ச ஒரு இது தான் வந்து, அதாவது வந்து அந்த ஓவரியை சுற்றி கார்பஸ் லுட்டியம் அப்படின்ட்டு ஒரு லேயர் ஒன்று இருக்கும். அதில் வந்து ஃபார்ம் ஆகுறது தான் வந்து இந்த ப்ரோஜெஸ்டிரான் அப்படிங்கிற ஹார்மோன் அப்படிங்கிறதும் வந்து நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ வந்து டெஸ்டோஸ்டிரான், இன்டர்ஸ்டிஷியல் செல்ஸ் வந்து கரெக்டு. செகண்ட் ப்ரோலாக்டின், அட்ரினல் மெடுலாங்கிறது தான் வந்து ராங்கான ஒன்று. ஈஸ்ட்ரோஜன் ஓவரி அப்படிங்கிறதும் ரைட் ஆன்சர். அதே மாதிரி ப்ரோஜெஸ்டிரான், கார்பஸ் லுட்டியம் அப்படிங்கிறதும் ரைட் ஆன்சர். ஸோ வந்து எது நாட் கரெக்ட்லி மேட்ச்டுன்னு கேட்டிருக்காங்க? செகண்ட் ஒன் ப்ரோலாக்டின், அட்ரினல் மெடுலா. ஸோ ஆப்ஷன்ஸ் படி பார்த்தோன்னா 112க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 2 ஒன்லி. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 113 வந்து ஜியாகிரஃபிலேருந்து வந்த கொஸ்டின். ஸோ அது நமக்கு இல்லை. அடுத்தது 114 இருக்குது நமக்கு. த ஆன்டிபயோட்டிக் தட் ப்ரிவென்ட்ஸ் செல் வால் சிந்தசிஸ் இன் பாக்டீரியா இஸ். ஓகேவா? அதாவது பாக்டீரியாக்களின் செல் சுவர் உருவாக்குதலை தடுக்கக்கூடிய உயிர் எதிர்ப்பி எது அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. நமக்கு கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் வந்து ரிஃபாம்பிசின், அடுத்தது வந்து ஸ்ட்ரெப்டோமைசின், பென்சிலின், ஆந்த்ராசிலின். ஓகேவா? இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து ரிஃபாம்பிசின் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இது ஒரு ஆன்டிபயோட்டிக் தான். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா டு ட்ரீட் டியூபர்க்ளோசிஸ் அண்ட் லெப்ரசி. ஓகேவா? டியூபர்க்ளோசிஸ், லெப்ரசி எல்லாம் ட்ரீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ரிஃபாம்பிசின் அப்படிங்கிறது. ஸ்ட்ரெப்டோமைசின் அப்படிங்கிற இது வந்து என்ன அப்படின்னா இதுவும் ஒரு ஆன்டிபயோட்டிக் தான். இதை வந்து என்ன சொல்லுவோம்னா அமினோகிளைகோசைட் ஆன்டிபயோட்டிக் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஓகேவா? இது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து பிளேக், எண்டோகார்டிட்ரிஸ் அப்படின்ற மாதிரியான நோய்களை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து ஸ்ட்ரெப்டோமைசின் அப்படிங்கிற ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது வந்து அமினோகிளைகோசைடிக் ஆன்டிபயோட்டிக் அப்படின்னும் இதை வந்து நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பென்சிலின். பென்சிலின்றது வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் தான். இதுதான் வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து செல் வால் சிந்தசைஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? பென்சிலின்றதும் ஒரு ஆன்டிபயோட்டிக். இதை தான் வந்து செல் வால் சிந்தசிஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து ஆந்த்ராசைக்ளின். ஆந்த்ராசைக்ளின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து ட்ரக் யூஸ்டு இந்த கேன்சர் கீமோதெரப்பி. ஓகேவா? இந்த ஆந்த்ராசைக்ளின் அப்படிங்கிறது வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா கேன்சரில் கீமோதெரப்பின்ற ப்ராசஸ்க்கு வந்து யூஸ் பண்ணப்படுது. எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் ஸ்ட்ரெப்டோமைசிஸ் பாக்டீரியம். ஓகேவா? ஸ்ட்ரெப்டோமைசிஸ் பாக்டீரியம்லேருந்து இந்த ஆந்த்ராசைக்ளின் அப்படிங்கிறத வந்து நமக்கு எடுக்கிறாங்க. ஸோ நமக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க?
த ஆன்டிபயோட்டிக் தட் ப்ரிவென்ட் செல் வால் சிந்தசிஸ் இன் பாக்டீரியா எது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, பென்சிலின். ஓகேவா, 114க்கு பென்சிலின். இப்போ வந்து 2017 சயின்ஸ் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இவ்வளோ தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் இயர் 2015 கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா, வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது, வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸில் டவுட் இருந்தது, இல்லை இந்த கொஸ்டின் பேப்பர் எனக்கு டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரினா நீங்கள் வந்து கமெண்ட் செஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.